ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்துல இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு விளக்கம் கேட்டு 14 கேள்விகளை முன்வைத்திருக்கிறாங்க. அந்த கேள்விகளுடைய சாராம்சம் என்ன, என்ன மாதிரி அடுத்து உச்சநீதிமன்றம் ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற பிரதான கேள்வி. இன்னொன்று, அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்கக்கூடிய ரைடு, இந்த ரெண்டு சார்ந்த நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், ஜனாதிபதியினுடைய அந்த பிரதானமான 14 கேள்விகள், கிட்டத்தட்ட ஆர்டிகிள் 142, 361, 145 கிளாஸ் 3 இதெல்லாம் உள்ளடக்கி நிறைய ஆர்டிகிள்ஸை கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற விளக்கத்தை நீதிமன்றத்திட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நான் அப்படி கேட்கல. ஒரு நீதிமன்றத்தால் ஒரு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருக்குல்ல, அந்த தீர்ப்பு கான்ஸ்டியூஷனில் மீறி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்பீல் போவோம். நார்மலாக வந்து ஒரு தப்பான ஒரு ஜட்மெண்ட் யாராவது கொடுத்துட்டாங்கன்னா, லோயர் கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா உடனே நம்ம அப்பீல் போவோம். ஹை கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்ன உடனே பார்த்தோன்னே சிரிப்பாங்க. நான் கேஸ் பார்த்துருக்கோம். பார்த்தோன்னே எப்படி கொடுத்தாங்க, தப்பாச்சு, ஸ்டே பண்ணிடுவோம் அப்படின்வாங்க. இதில் என்ன சிக்கல் இதுலன்னா, இதில் கொடுத்தது உச்சநீதிமன்றம், அதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் போக முடியாது. அதான் ஃபைனல். ரிவ்யூ பண்ணுறதுன்னா அவங்கள்ட்ட தான் போவோம். ஸோ அவங்கள்ட்ட போனால் அவங்க அதே வியூ தான் எடுப்பாங்க. இப்போது ஒரு நடைமுறைக்கு வந்துருச்சு ஒரு சட்டம். அவங்க சொன்னதுலேருந்து அந்த சட்டம் வந்துருச்சு. கவர்னருக்கு வந்து 90 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும்னா டீம்ட் அசன்ட் நாங்கள் கொடுத்துருவோன்றது தான் வந்துருச்சு. இந்த கேஸுக்கு இந்த 8-9 மசோதாவுக்கு மட்டும்தான் அசன்ட் அவங்களே அனுமதி அவங்களே கொடுத்துட்டாங்க கோர்ட்டு. இனி வரும் காலங்களில் 90 நாட்களுக்குள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கொடுக்கல என்ன ஆகும்? அந்த கேள்வி அதில் ஓப்பனாகவே இருக்குது. நீங்களும் நானும் தப்பு பண்ணால் கண்டெம்ட் வரும். கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் 361 சொன்ன இம்யூனிட்டி பவர் இருக்குது. அவங்கள யாருமே வந்து தண்டிக்க முடியாது, கோர்ட்டுக்கும் கூப்பிட முடியாது, விளக்கமும் கேட்க முடியாது. எஸ், அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் பிரசிடென்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எப்படியும் புரிஞ்சிக்க முடியலையே. ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா கீழ்கோர்ட்டில் வந்து தண்டனை, மேல் கோர்ட்டில் வந்து அக்யூட்டல், அவங்கள விழுந்திருப்போம், அது எல்லாருக்கும் தெரியும். இல்லை காவிரி விஷயத்தில் நாங்கள் வந்து இப்படி மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும். இந்த பிரச்சனை எல்லாரும் பார்க்குறது, நான் பார்த்தா எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த கேஸ் வரும்போது இன்க்ளூடிங் தப்புன்னா இன்க்ளூடிங் ஸ்டாலின் அவர்களும் சேர்த்து, இது வந்து பாஜக, இது வந்து RN ரவி, இது வந்து இந்த கவர்னர் முர்முவை பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் வந்து இந்த கேஸுக்கு பயன்படுத்தாமல் சொல்கிற தப்பு. அவங்க எங்கேயுமே இந்த கேஸை பற்றி சொல்லலை. இந்த கேஸில் இப்படி கொடுத்துருக்கீங்க, இனிமேல் இது எப்படி பப்ளிக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும், மற்ற வழக்குகளுக்கு இது எப்படி அப்ளிகபிள் ஆகும், இது ஏன் RN ரவியே பார்க்குறாரு? இவர் பிரச்சனை வேறு, அவர் தனியாக வருவோம். RN ரவி இல்லை, இங்கே பிரச்சனை வந்து ஒரு கவர்னர், ஹிமாச்சல் பிரதேஷன் கவர்னருக்கும் பொருந்தும், இங்கே இருக்க பாண்டிச்சேரிக்கும் பொருந்தும். இப்படி கொடுக்கறது எந்த வகையில் சட்டப்படி செல்லுபடி ஆகும் அப்படின்னு 14 கேள்வி கேட்குறாங்க. அவங்க மெயினாக கேட்குற கேள்வி என்னென்னா, 142 அப்படிங்கிற பிரத்யேக பவர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது என்னென்னா, எங்கே உங்களால் முடிவெடுக்க முடியலையோ, எங்கே ஒரு முடிவெடுக்க முடியல ஆனால் அந்த கேஸை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது இன்ஹெரண்ட் பவர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பவர் 142. இது எல்லாமே ஆராய்ஞ்சி சீர்தூக்கி பார்த்தது நம்ம அண்ணல் அம்பேத்கர். அவர் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அவர் பண்ணதில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இடம் போட்டுற முடியாது. என்ன அழகாக எந்த பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. 142 ஆர்டிகல். உதாரணத்துக்கு ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு, நல்ல உதாரணம் ராமர் கோயில் கேஸு. வாரு சிக்கலான கேஸு. நாம் ராமர் கோயில் கேட்டு 5 பேர் வேணும்னு கேட்குறாங்க, 3 பேர் வந்து அவங்களுக்கு சொந்தம் அப்படின்றாங்க, இடையில ட்ரஸ்ட்டு ஒன்று வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இந்த பக்கம் போனால் இங்கே ஒரு விஷயம் இடிக்குது, இப்படி போனால் அங்கே ஒன்று இடிக்குது. இப்படி எடுக்கலான்னு சொன்னால் ஒரு வக்கீல் சொல்கிறாரு, இல்லைங்க இது எடுக்க முடியாது, ஏன்னா சூட்டில் ப்ரேயர் அப்படி இல்லைங்க, லோயர் கோர்ட்டில் போட்ட சூட்டில் இப்படி ப்ரேயர் இல்லைங்களே, நீங்கள் எப்படி எடுக்க முடியும் போது எப்படி பண்ணுறதுன்னு குழப்பமான சூழ்நிலையில் 142 பயன்படுத்துகிறோம். இந்த கேஸை நாங்கள் முடிச்சு வைக்கணும், சூட்டு பெண்டிங்னாலும் பரவாயில்ல, நாங்கள் பெண்டிங்காக காமிச்சிக்கிறோம், அங்கே ப்ரேயர்னாலும் பரவாயில்ல, ப்ரேயர் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வச்சு ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு 142. அதுக்காக 142 இருக்குது. பிரசிடென்ட் பவர் கிடையாது, சட்டசபைக்கு பவர் கிடையாது,
பார்லிமெண்ட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கேஸில் 142 பயன்படுத்தி இப்படி பண்ணுறோன்னு சொல்கிறது வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லாத ஒன்றை நீங்கள் சொல்கிறீங்களே, அது எப்படி நியாயம்? நியாயம் கூட கேட்கல, அதுக்கு எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. இதுக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு அதிகாரம் ஒன்று 143ல் பிரசிடென்ட் கேன் சீக் ஒப்பீனியன் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த கேசஸ் வேர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்வால்வ். எங்கெல்லாம் பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் வரணும்னு கேட்குறாங்க. இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆமாம். ஒரு தனிப்பட்ட சூட்டில் கேட்க முடியாது. ஜனாதிபதி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிதப்பா போட்ட சூட்டில் வந்து என்னங்க இது நியாயமானு கேட்க முடியாது. அது ரொம்ப தெளிவாக அம்பேத்கர் சொல்கிறாரு, பப்ளிக் எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுதோ அங்கே நீங்கள் ஒப்பீனியன் கேட்குற ஒப்பீனியன். இதில் ஒப்பீனியன் கேட்குறாங்க, என்ன தப்பு? இதுக்கே நம்ம முதல்வர் ஏன் பதறாரு? முர்முவை வைத்து மிரட்டுகிறீர்களா? மிரட்டுதா? இது எங்கே மிரட்டுது? இங்கே எங்கேயாவது இது பிரசிடென்ட் வந்து நீங்கள் செய்து தவறுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா, கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. அவங்க கேட்குறது முதல்ல என்னென்னா, பார்லிமெண்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கான்ஸ்டியூஷனில் பிரிவு 200 201 200 ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கவர்னர் முடிவெடுக்கணும்னு போடுறாங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ விரைவாக முடிவெடுக்கணும் தான் கொடுத்துருக்கு. இங்கே 90 டேஸ்ன்னு எப்படி சொல்கிறீங்க? அந்த 90 நாள் எங்கேருந்து எடுத்தீங்க? ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுற்றறிக்கையில் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்த சுற்றறிக்கையில் அவங்களோட அஃபீஸர்ஸ் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ ஏதாவது கேட்டுச்சுன்னா 90 நாட்களுக்குள்ள நீங்கள் பதிலளிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றறிக்கையை அவன் காமிச்சு அங்கே 90 நாள் இருக்குது, அந்த 90 நாள் நாங்கள் ஏன் கொடுக்குறோன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 90 நாளா 120 நாளா 30 நாளான்றது வந்து பெரிய டிபேட் பண்ணி எடுக்க வேண்டிய முடிவு. டிபேட் எங்கே பண்ண முடியும்? பார்லிமெண்ட்டில். லா மேக்கிங் பாடி என்ன? ரொம்ப சிம்பிள். லா மேக்கிங் பாடி பார்லிமெண்ட், லா ப்ரொடெக்டிங் பாடி கோர்ட், சுப்ரீம் கோர்ட், லா எக்ஸிக்யூட்டிங் பாடி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர். இது 3 தனித்தனி பவர்ஸ் இருக்கும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று வரக்கூடாது. ஆனால் நீங்கள் யூஆர் ஸ்டெப்பிங் இன் டு தி பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு வைஸ் பிரசிடென்ட் சொன்னார். இது ஏன் அவுட்ரிச்சாக வருதுன்னா, நீங்கள் உள்ள வந்து 90 நாட்கள்னு சொன்னீங்களே, இது மாதிரி எல்லாரும் ஆரம்பிச்சு டிஸ்கஸ் பண்ணீங்க. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா, அதில் சொல்கிறாங்க 145(3)ல் இது மாதிரி விளக்கங்கள் கேட்கறதுக்கோ பார்லிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் தான் பண்ண முடியும். நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, 2 பேர் சொல்ல முடியாது. நீங்கள் ரெக்கமெண்ட் தான் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க நார்மலானா, இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறது எங்களுக்கு தெரியல, பார்லிமெண்ட் தான் முடிவெடுக்கணும். பார்லிமெண்ட் முடிவெடுக்கிறதுக்கு கூடிய ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பவர்ஸ் 5 ஜட்ஜஸ் பெஞ்சு தான், கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தான் இருக்குது. நாங்கள் அங்கே ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லிட்டீங்க. எந்த பவரில் நீங்கள் சொன்னீங்க? ஒன்று, நீங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த வேண்டுமா வேண்டாமா? அப்படி இருக்கலாமா? அமுல்படுத்தப்பட்டதா? வந்துருச்சா சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. வந்துருச்சுன்னா அப்போது ஏற்கனவே ஒரு வருஷமாக பெண்டிங் இருக்குல்ல இந்தியா முழுக்க, அப்போ அதுக்கெல்லாம் டீம்ட் அசென்ட் வந்துருமா? எங்களுக்கு ஒன்றும் புரியலையேன்னு ஒரு குழப்பத்தில் கேட்குறாங்க. அப்போது 90 நாட்களுக்கு அன்னிலேருந்து இல்லை, 90 நாட்களுக்கு மேலே இருந்ததுன்னா டீம்ட் அசென்ட் இந்த 9க்கு தான் கொடுத்தாரு, மற்றவங்களுக்கு கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்? 90 நாளுக்கு மேலே போனால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. 90 நாட்களுக்குள் பண்ணணுன்றதை சொல்கிறீங்க. அதே மாதிரி காலக்கெடு மற்றவங்களுக்கு நான் விதிக்க முடியுமா? நான் வந்து சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு ஹைகோர்ட்டை பார்த்து நீங்கள் ஒரு வழக்கு வந்தால் 3 நாள் விசாரிக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அது நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கு. இன்னொன்று, நீங்கள் இந்த மசோதாவில் இருக்கிற 9 மசோதாவில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் டிபேட் பண்ணல. எத்தனை இருக்குது? 9 இருக்குது. 9 அசென்ட் அப்படின்றீங்க. ஒருவேளை அதில் சட்டத்துக்கு புறம்பான ஒரு சில விஷயங்கள் இருந்துதான் சட்டசபை சொல்கிறதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னு இல்லையா? நீட்டு கூட தானே ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டே நீட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னதை இன்னும் ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. இப்போ இவர் கொடுத்ததில் மட்டும் நீட் இருந்துன்னு வச்சுங்க, அந்த 9 மசோதாவில் நீட் இருந்ததுன்னா டீம்ட் அசென்ட் வந்துருமா இல்லையா? அப்போ அந்த டீம்ட் அசென்ட் வந்ததுன்னா இந்தியா முழுக்க நீட் இருக்கும், தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. அப்போ சுப்ரீம் கோர்ட் கண்டெம்ட் எடுக்கும். யாரை கேட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க? நாங்கள் சொல்கிறோம் இந்தியா முழுக்கன்னு. இல்லைங்க, கவர்னர்கிட்ட நாங்கள் ரெசல்யூஷன் கொடுத்தங்கன்னு. கவர்னர் எப்படி ஒப்புதல் கொடுத்தாரு? கவர்னர் ஒப்புதல் கொடுக்கலிங்க, 91 நாள் ஆயிடுச்சிங்க, தன்னால் வந்துருச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா சட்ட சிக்கல் எப்படி ஏற்படும் இந்தியா முழுக்க? இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இல்லைங்க அவசரப்படாதீங்க, இது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அநேகமாக நான் இன்றைக்கும் நாளைக்கும் நேரத்தோட செய்தி பார்த்தேன், கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஃப்ரேம் பண்ண போகிறாங்கன்றாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பதட்டன்றது வந்துடுறேன். இது ஒரு வேலை இப்படி தான் பண்ண முடியும். அப்பீல் கிடையாது, ரிவ்யூ கிடையாது, அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் எதுவுமே கிடையாது, அவங்கள்ட்ட தான் போகும்.
சிஜிஐயை கேட்குறாங்க. இப்போ கேட்குறாங்க, சிஜிஐ என்ன பண்ணுவாருன்னா அவரே விளக்கம் கொடுக்க முடியாது. ஆமா. அவர் என்ன பண்ணார், கரெக்ட் இது ஒன்று பண்ணுவோம், இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுவோம், இந்த இதை மேட்ரை கொஸ்டின்ஸ். அவங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அது வரைக்கும் இந்த சட்டம் இந்த 2 பேர் கொடுத்த தீர்ப்பு என்ன ஆகும், நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது விபரீதமான முடிவுகள் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவார், இட் வில் பி கெப்ட் இன் அபயன்ஸ், இனிமேல் பழைய மாதிரியே தொடரும் இந்த தீர்ப்பு வர வரைக்கும்வாங்க. ஆமா. அப்போ இங்கே அவசர அவசரமாக ஒரு அப்பா வந்து வேந்தரானார்ல, அந்த அப்பா திருப்பியும் துணைவேந்தர் ஆகிடுவார். ம். புரியுதுங்களா, அவர் கீழே வந்துடுவார், திருப்பியும் கவர்னர் வேந்தர் ஆகிடுவார். இப்போ ஐடிசி சோழாவில் கொடுத்த செங்கோல்லாம் கொடுத்தாங்களே கபில் சிபிலுக்கு, ஆமா. செங்கோல் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ எடுத்துகிட்டு வரணும் திரும்பி போய் டெல்லியில் போயிட்டு, செங்கோலை திருப்பி கொடுங்க, இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் பதட்டத்தில் நான் ஓவராக கொண்டாடிட்டேனே. நீங்கள் இப்போ ரிவர்ஸ் பண்ணுறீங்க போல இருக்க, ரிவர்ஸ் பண்ணுறீங்கன்னு நல்லா அவருக்கு தெரியும், ம். அவருக்கும் தெரியும், கபில் சிபிலுக்கும் தெரியும், எல்லா வில்சன் அவர்களுக்கும் தெரியும். அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணிடலாம், மக்களை ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறார், மக்களை பயமுறுத்துகிறாரா, முர்மு வைத்து பயமுறுத்துகிறாரான்னு சொல்கிறாரு. அது படித்தவங்களுக்கு புரியும். அது வந்து 143ன்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்ததே இந்த மாதிரி விஷயத்தில் யூஸ் பண்ணணும். ஒரு ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டை இதுதான் பண்ணணும்னு கேட்கக்கூடிய உரிமை இந்த முதல்வருக்கு இருக்குது. என்ன கேட்காம எப்படி நீங்கள் கேட்டீங்க 143ல அப்படி கேட்குறாரு. சுப்ரீம் கோர்ட்டை வந்து பிரசிடென்ட் கேட்கக்கூடிய பவர் கொடுத்தது கான்ஸ்டியூஷன். ஆமா. ஒரு சட்ட வாரத்துக்கு ரீதியில கொடுத்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் படித்தேன் பேப்பரில், இந்த கவர்மெண்ட் மோடி அவர்களோட அரசாங்கம் வந்து கான்ஸ்டியூஷனில் எரிக்கிறது, கழுத்து நெரிக்கிறது, போட்டு மிதிக்கிறதுன்னு சொன்னார் கான்ஸ்டியூஷனில். இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்த பவரை வச்சு அவங்க கேட்குறாங்க பிரசிடென்ட். சுப்ரீம் கோர்ட் சொல்ல போது இருக்குதுன்னு சொல்ல போது இல்லைன்னு சொல்ல போது 2 பேருக்குள்ள பிரச்சனை. இவர் எதுக்கு இங்கே கோபால் இங்கே செனட் ஆஃப் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு கேட்கக்கூடாது, யாரை கேட்டுங்கிறார். இதுக்கு முன்னாடியும் பல நேரங்கள்ல ஜனாதிபதி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தை. உச்சநீதிமன்றம் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரி எது வரைக்கும் எந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு. ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்கள் நீங்கள், எல்லோரும் 2-3 நாள் நானும் பார்த்துட்டு இருக்கேன், சுப்ரீம் கோர்ட் நோன்னு சொல்லணும்னு சொல்லிட்டுருக்கேன். அப்படிலாம் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் சொல்லாது அந்த மாதிரி. ஏன்னா எப்பவுமே சுப்ரீம் அத்தாரிட்டி பிரசிடென்ட் கேட்கும்போது அதுக்கு விளக்கம் எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் கேட்குற மாதிரி இது கிடையாது. இன்னொரு விஷயம் முக்கியமாக பதிவு பண்ண வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் எங்கேயுமே கான்ஸ்டியூஷனில் இல்லாத ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லி அதுக்கு அவங்க விளக்கம் கேட்டதில்லை. அவங்க எதுக்கு விளக்கம் கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி காவிரி இஷ்யூவில் காவிரி இஷ்யூத்தில் ஏன்னா அப்படி பவர்ஸ் இல்லை. காவிரி இஷ்யூவில் வந்து நீங்கள் எப்படி ஜட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இவங்க இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, இது பப்ளிக் உள்ள பிரச்சனையாகும்னு நினைக்கிறோம். ஆஸ் எ ஜனாதிபதியாக நான் வந்து இது கேட்குறேன், உங்களோட கிளாரிஃபிகேஷன் என்னென்னா அந்த கேஸை பற்றி மட்டும்தான் கேட்பாங்க. இவங்க இப்போ கேட்குறது கேஸை பற்றி இல்லை, ஓவரால் இந்தியா முழுக்க இருக்கிற அந்த ஜட்மெண்ட்டோட அப்ளிகபிலிட்டி பற்றி கேட்குறாங்க. இது எப்படி அப்ளிகபிள் ஆகும் நாளிலிருந்து மிஸ்ஸாக பார்க்கிடாதா. ஒரு கவர்னர்ட்டையும் 10 பெண்டிங் இருக்குது, எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஒன்று 84, 86, 89, 90 நாள் இருக்குது, 90 நாள் சைன் பண்ணணுன்றாங்க. இது எவ்வளோ பெரிய சைன் பண்ணலன்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுதான் சொல்கிறாரு, எக்ஸிக்யூட் ஆகுமான்னு கேட்குறாங்க. நான் ஸ்டாலின் அவர்களே கேட்குறேன், ஒரு வேலை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க ஒரு பேச்சுக்கு. நாளைக்கு இவர் ஆட்சிக்கு இல்லை, வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துடுறாங்க, இவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க. இவர் நேராக மனு கொடுக்குறாரு கவர்னரை பார்த்து, நீங்கள் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், நாட்டை காப்பாற்றணும், தயவுசெய்து அதுக்கு அப்போதல் கொடுக்காதீங்க கொடுத்துட்றாரு. அவர் கண்ணன் மேலே பார்த்துட்டே இருப்பார், 90 நாள் பார்த்துட்டு இருப்பார். பாப்பாரா ஸ்டாலின், சாரிங்க நேற்று வந்தால் போட்டிருப்பேன், 91 நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சுன்னா என்னங்க அநியாயமாக இருக்குது, உங்கள்கிட்ட தாங்க பவர்ஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷன் கொடுத்த பவர்ஸ் தான் அது, அந்த 2 ஜட்ஜி பெஞ்சில் போயிடுச்சிங்கன்னா ஒத்துப்பாரா? நான் கேட்குறது இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை எப்படி அமுல்படுத்துவதுன்னு நான் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் ஆர்.என். ரவி, பாஜக, இவர் நம்ம என்னது இந்த நீட்டு பிரச்சனை, உங்கள் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இதை வச்சே பார்த்துட்ருக்கீங்க. நான் மொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனையை அவங்க கேட்குறாங்க. அது கேட்குறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்குறேன். ஒரு சீரியஸான விஷயம்தான். அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் அதுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய இன்னொன்று கூட ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். சில கவர்மெண்ட், சில கட்சிகள் இந்தியா தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்க வச்சுங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, அவங்க அவர் கவர்னர் முடியாதுன்னு அனுப்பிச்சிடுறாரு, 2வது அனுப்புகிறாங்க, பெண்டிங் வச்சிருக்காரு, 90 நாளைக்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு தனியாக போயிடுமா? அதுக்கு அந்த ஆர்டிகல் கொஞ்சம் நல்லா படிக்கணும். அது எல்லாருமே தப்பு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு போனால் பிரசிடென்ட்டுக்கே லிமிட்டேஷன் கொடுக்கணும், அதையும் வரையறுக்கணும் அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டியூஷனில் 201 ஆர்டிகலில் பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கவே இல்லை, கவர்னருக்காவது ஒரு அங்கே அசூனஸ் தான். ஆனால் கவர்னர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை நீங்கள் அனுப்புங்க, அதை நீங்கள் அப்ரூவல் கொடுக்கலாம், 1 வித்ஹோல்டு பண்ணலாம், 2 இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், 3. இந்த வித்ஹோல்டுன்றது என்னென்னா ரிஜெக்ஷன். கவர்னர் வந்து
உங்கள் மசோதா நான் வித்ஹோல்டு பண்ணிட்டேங்கன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்னா கிடப்பில் போட்டு விட்டதுனால ரிஜெக்ஷன் அது முதல் தடவை. ஆனால் அடுத்த வரி என்ன சொல்கிறாங்களா, ஒருவேளை கவர்னருக்கு இந்த ரெசல்யூஷனில் 10 பாயிண்ட்டில் 3 பாயிண்ட் கிளாரிஃபிகேஷன் இல்லை, கொரி போட்டு அனுப்புகிறார், இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் விளக்கம் சொல்லுங்கள். அப்படி அனுப்பிச்சிட்டா சட்டசபையில் அந்த query கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி திருப்பி அனுப்பிச்சா நீங்கள் சைன் பண்ணி தான் ஆகணுன்றது சட்டப்படி சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல ஒரு வார்த்தை வித்ஹோல்டு பண்ணுற பவர் இருக்குன்றாங்களே. இப்போ அவர் வித்ஹோல்டு தானே பண்ணிட்டாரு. ஆனால் 90 நாளுக்கு மேலே வச்சுக்காதீங்க, நீ வித்ஹோல்டு 90 நாள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அசட் வந்துடுன்றாரு. அதான் அவங்க கேள்வி கேட்குறேன். இது 200ல் பிரசிடென்ட் பவரில் எத்தனை முறை கேட்டாலும் பிரசிடென்ட் கேன் கீப் இட் ஃபார் கன்சிடரேஷன்றான் ஒரே வார்த்தையில். அப்படியே வச்சுக்கலான்றாரு கன்சிடரேஷனுக்கு. திருப்பி உடனே கொடுத்தாங்கன்னு சட்டம் கிடையாது, அது கவர்னருக்கு தான் பொருந்தும், பிரசிடென்ட்டுக்கு பொருந்தாது. ஆனால் இவர் பிரசிடென்ட்டுக்கும் 90 நாள்ன்றாரு, இவங்களுக்கும் 90 நாள், அங்கேயும் 90 நாள். அது சட்டப்படி செல்லாதுன்றது இவங்களோட வாதம். அதை கேட்குறாங்க, கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போது 5 ஜட்ஜ் பெஞ்சு வந்து பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு கால வரையறை கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. ஆனால் அது யார் முடிவு பண்ணணுன்னா பார்லிமெண்ட்டில் வந்து கூடி எல்லாம் பேசி எல்லாம் வந்து எப்படி பண்ணலாம், எத்தனை நாள் பண்ணலாம்னு பேசி முடிவு பண்ணி சட்டமாக வரணும். இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 9 மசோதா என்னன்னே தெரியாமல், அது எதை பற்றி மசோதாக்கள் குறித்து அவங்க விவாதிக்கவே இல்லை, அப்படியே அசென்ட் கொடுத்துட்டாங்கன்றாங்க. அந்த அசென்ட்டில் எதெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணுன்னா யார் பார்க்கணும், பார்லிமெண்ட் தான் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி இப்போ என்ன சொல்லுவாங்க, 90 நாட்களுக்கே கொடுக்கணும், கவர்னர் 90 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும், கொடுக்கலன்னு சொன்னால் கவர்னர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க, கான்ஸ்டியூஷனில் பண்ணுங்க, அது பண்ணுங்க. ஆனால் நீங்கள் 90 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து சட்டப்படி செல்லாதுன்றதுனால அவங்க அப்படி கேட்குறாங்க. இப்போது இங்கே ஆளுநருக்கு எதிராக இந்த ஸ்டேட்டு போட்ட மனுவில் கொடுத்துட்டாங்க ஸ்டேட்டுக்கு ஆதரவாக. அதே நேரம் இதே மாதிரி கேரளா பஞ்சாப்லாம் இருக்கும்போது இந்த வழக்கும் அந்த வழக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல எல்லாம் 142 பிரயோகப்படுத்த முடியாது? அதுவும் அவங்களுக்கு சிக்கலானது. அதுதான் இது கன்ஃபியூஷனுக்காக தான் சொல்கிறாங்க. எப்படி சொன்னீங்கன்னா இந்தியா முழுக்க அப்ளிகபிள் 142 பயன்படுத்தலாம். அங்கே 142 ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டோம், அதே ஃபாலோ ஆகும். இனிமேல் கவர்னர்லாம் 90 நாளுக்குள்ளே எல்லா ஃபைலையும் கொடுத்துடணும், அது ப்ராக்டிக்கலாக முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நீங்கள் 90 நாட்களுக்கு பண்ண முடியாது. நான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மட்டும் சொல்ல, நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன். அவர்கிட்ட ஒரு ஃபைல் வந்ததுன்னா ஒரு ஃபைல் ஒரே நாளில் கையெழுத்து போட்டுவார், இன்னொரு ஃபைல் 1 மாதம் ஆக்குவார். ஏன்னா அவ்வளோ அவருக்கு படிக்கணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன் அது. அந்த ப்ரொரோகேட்டிவ் பவர்ஸ் உள்ளே போய் 90 நாட்களுக்கு நீ முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது கம்பல் பண்ணுறதுன்றது தப்பு. அது யாராக இருந்தாலும் சரி. நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு சொல்லி ஒரு கேஸை ஒரு நாள் முடின்னு சொல்லலாம். ஹைகோர்ட் வந்து உடனே லோயர் கோர்ட்டுக்கு இப்போ இது மாதிரி போட்டு டைரக்ஷன் கொடுத்து செக் கேஸ்னா 3 நாள், கொலை கேஸ்னா 5 நாள் அப்படின்னு கொடுத்தீங்க வச்சுங்களேன், நீதி இருக்காது. டியூரேஷன் கொடுக்க முடியாது, யாருக்கும் கொடுக்க முடியாது. டியூரேஷன் கொடுக்கலன்னா தண்டிக்கப்படக்கூடிய நபருக்கு தான் நீ டியூரேஷன் கொடுக்கணும். ஒரு அண்டர் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரிக்கு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து நான் இனிமேல் ஃபைல் அமிச்சா 30 நாளுக்குள்ளே திருப்பி வரணும்னு சொல்லலாம். 30 நாளுக்குள்ளே வரலன்னா அவருக்கு மெமோ கொடுக்க பவர் இருக்குது. இங்கே கவர்னர் பண்ணலைன்னா அவர் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. வேலிடான கொஸ்டின் அது, என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பண்ண முடியாது. நீதிமன்றம் கேள்வி ஃபெயிலியர் ஆஃப் விச் நீங்கள் சொல்கிற அந்த டைரக்ஷனை அவர் ஃபெயிலியராக பண்ணிட்டாருன்னா, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அசென்ட் தன்னால் ஆகிடுமா, இல்லை அவரை நீங்கள் வாரண்ட்டை அனுப்பிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து இதில் நிற்க வைப்பீங்களா, பதவி நீக்கம் செய்ய முடியும், பண்ண முடியும். எதையும் பண்ண முடியாதுன்னும் போது அதுக்கு உண்டான அர்த்தம் அதில் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால தான் அடுத்தடுத்து வர கேரளா இதில் நீங்களே பார்த்துங்க அப்படின்ட்டாங்க. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். பட் பிரசிடெண்ட் கேட்டது வெல் வித்தின் தி ரீச் ஆஃப் இதுதான் கான்ஸ்டியூஷனில். அதை கொஸ்டின் பண்ணுறது ஸ்டாலின் கேட்குறதுன்றது நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது. சார், இப்போ அமலாக்கத்துறை ரைடு, நம்ம அமலாக்கத்துறை சார்ந்து பார்த்தோம். ரைடு பண்ணக்கூடாது அப்படின்னு டாஸ்மாக்ல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க, தமிழ்நாடு அரசெல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு செய்ய முடியாது அப்படின்ட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ டைரெக்டாக ஐஏஎஸ் விசாகன் ஒரு அரசினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிலே 2 நாட்களாக ரைடு போயிட்டுருக்கு சார். ஏன் அப்படி விசாகன் வீட்டில் போய் ரைடு பண்ணும்போது அவர் வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு 10 பாத்திரம் இருந்துச்சு, மொத்தமே ஒரு 20 இதாக இருந்துச்சு, மளிகை சாமான் தான் இருந்துச்சுன்னா அமலாக்கத்துறை அங்கேயே உட்காந்துட்டு அவரை கூப்பிட்டு போவாங்களா வீட்டுக்கு, வாங்க போகலாம் அமலாக்கத்துறை ஆஃபீஸுக்கு போகலாம் கூப்பிட்டு போவாங்களா? அமலாக்கத்துறைக்கு வேறு வேலை இல்லையா? ஏன் ஒருத்தரை கூப்பிட்டு போகிறாங்க ஆஃபீஸுக்கு? அங்கே உள்ளே போய் பார்த்ததில் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. 1-2 தான் கேள்வி கேட்பாங்க அங்கேயே. அது ஒரு 1000 இருக்கும் டாக்குமெண்ட்டு. எங்கே கேட்பாங்க கேள்வி? அவங்க வீட்டில் சமையல் ரூமில் உட்காந்து கேட்க முடியும்? ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆஃபீஸில் கூப்பிட்டு போய் ஃபுல்லாக வீடியோ வச்சு ஃபுல்லாக அவங்களுக்கு கேட்பாங்க. இன்னொன்று, கன்ஃபெஷன் பிஃபோர் இடி ஆஃபீஸ் இஸ் அட்மிசபிள்.
நீங்கள் போலீஸில் தான் நீங்கள் வந்து கன்ஃபெஷன் அண்ட் இன்அட்மிசிபிள். இது வந்து போலீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லிடுச்சு, இடி இஸ் நாட் அ போலீஸ், ஒரு ஏஜென்சி. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன இந்த மாதிரி வீடியோ எடுத்து நீங்கள் என்ன நான் சொன்னாலும் அட்மிசிபிள், நான் ஒத்துக்கிட்டதுன்னு அர்த்தம். அங்கே உட்கார வச்சு கேமரா வச்சுட்டு கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்திருக்கேன், கிழிச்சு போட்டிருக்கீங்களே, உங்கள் வீட்டு பக்கத்தில் குப்பை தொட்டில் இதெல்லாம் இருந்திருக்கேன், ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் எஸ்என்ஜிஏட்டு மட்டும் இவ்வளோ வாங்கினீங்க, யாரோட நிர்பந்தத்தில் வாங்கினீங்கன்னு கேட்க அவர் சொல்கிறத அப்படியே அது ரெக்கார்ட் என்ன பண்ணுறோம். சம்பவம் சார்? இந்த வாட்ஸ்அப்ல வந்தது மூலமா தான் இந்த இடி ரைடு இன்னும் வேகமாகுது. இல்லை, வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு போனதில்லை. அன்றைக்கி வந்து இப்போ இது ரொம்ப கிளவராக திமுக பண்ணது என்ன விஷயம்னா, முதல் நாள் போய் டாஸ்மாகில் போய் ரைடு பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க டாக்குமெண்ட்டை. அதை பரிசீலனை பண்ணுறதுக்குள் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு மாட்டிப்போன்னு சொல்லி தான் உடனே ஹைகோர்ட்டில் போட்டு அதை ஒரு மாதம் அப்படியே என்னென்னமோ பண்ணி ஒரு மாதம் இழுத்து பண்ணலான்றதுக்குள்ளே ஒரு மாதம் இவங்க செட் பண்ணிட்டாங்க எல்லாமே. அதையும் மீறி கிடச்சது தான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ். அது போய் பார்த்தா அது வாட்ஸ்அப் மெசேஜ் கிழிச்சு போட்டிருக்காங்க பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து. இது மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், திமுக எது பண்ணாலும் என்ன தகவல் வந்துச்சு சார்? அதாவது எவ்வளவு பாட்டில் எஸ்என்ஜிஏட்டை வாங்கணும், எவ்வளோ எங்கெங்கே வாங்கணுன்றதை இந்த ரத்தீஷ்ன்றவர் முடிவு பண்ணுறாரு. அதாவது உதயநிதி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் வந்து விசாகனுக்கு வந்து சொல்கிறாரு, நாளை காலையில் இவ்வளோ பாட்டில் அங்கே வாங்கிக்க, இவ்வளோ பாட்டில் இங்கே வாங்கிக்கன்னு டாஸ்மாக் எம்டி ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ரத்தீஷ் வந்து ஆர்டர் போடுறாரு. அவர் சொல்கிற மாதிரி கேட்டு தகவல்கள் அது பண்ணுறாரு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பாருக்கு ஏன் லைசன்ஸ் கொடுத்தீங்க, பாருக்கு லைசன்ஸே கொடுக்கூடாதுன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. ஆனால் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் ரன் பண்ணுறாங்க, எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்க எங்கே போய் நிற்கும்னு உங்களுக்கு தெரியும். கடைசியில் ஆல் ரோட்ஸ் வில் லீட் டு ரோம், அது எங்கே போய் நிற்கும்னு அவங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது கொஞ்சமாக உள்ளே வர ஏன் தப்பிச்சு ஓடுறீங்கன்னு கேட்குறேன். ரத்தீஷ் ஆகட்டும், அந்த ஆகாஷ் ஆகட்டும், ஏதோ ஒரு ரெட்டி, ஒரு நாயுடு. இல்லை, ஆகாஷ் அவர் திரைத்துறையை சார்ந்தவர், அவருக்கும் இந்த டாஸ்மாக் சம்மந்தமாக தொடர்பு தானா? அது தனி ரைடு இல்லையா? அதாவதுங்க, இப்போ என்ன ப்ராப்ளம் இதுலன்னா, இவங்க ரொம்ப கிளவராக இப்போ தான் அவர் கல்யாணம் பண்ணார். ஒரு வருஷம் முன்னாடி தான் அவர் முதல்வர் அவர் பேத்தியை கல்யாணம் பண்ணிருக்காரு, முகாமுத்துவர். இவங்களை வந்த உடனே 500 கோடிக்கு படம் எடுக்கிறாரு. நம்ம 4-5 படத்தை ஸ்டார்டிங் ஒன்றா எடுக்கிறாரு. அது ஏன் எடுக்கிறாருன்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, மணி லாண்டர் பண்ணுறதுக்கு எடுக்கிறாரு. இந்த பணம் கேஷாக வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு சினிமா தான் பெஸ்ட்டு. இப்போ இருக்கிறதுல மணி லாண்டர் பண்ணுறது சினிமா தான் பெஸ்ட்டு. அதை என்ன பண்ணுறாரு, உதயநிதி ஸ்டாலின் ஸ்டைல்லையே ரெட் ஜெயிண்ட் மாதிரி அவர் ஒரு 5 படத்துக்கு ஒன்றா பூஜை போடுறாரு, 5 படத்துக்கு செலவு பண்ணுறாரு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுறாரு. ரொம்ப கம்மியான செலவில் படம் எடுக்கிறாரு. அந்த படம் வெளியில் வந்தோடனே பிச்சுக்கிட்டு போகுது ஜனங்க மத்தியில். அவ்வளோ ஆதரவு அந்த படத்துக்கு. 100 கோடி கலெக்ஷன் ஆகுது. அப்படியே மணி லாண்டர் பண்ணி அந்த 100 கோடி எடுத்து டேக்ஸ் கட்டி வச்சுக்கிறாரு. இதுதான் இவங்களோட பிளான். அதை இவங்க பிடிச்சிட்டாங்க. ஏஃப்னே ஜாஃபர் சாதிக்கு ஒன்று படம் எடுத்தாருன்னு சொல்லி பிடிச்சாங்க பாருங்க. இவங்க படம் எடுக்கிறதெல்லாம் என்னென்னா, கஞ்சா வர பணம், அபீனில் வர, மெத்தில் வர பணம் எல்லாம் படம் எடுத்துருவாங்க. படம் எடுத்தால் அந்த படம் வந்து திடீர்னு பார்த்தா 150 கோடி ஒரே நாளில் வசூலாகும் உலக நாடுகள் முழுக்க. அதை அப்படியே எடுத்து டேக்ஸ் கட்டிட்டு ஒயிட் ஆக்கிடுவாங்க. இதுதான் இவங்களோட மொத்த இந்த மோடஸ் ஆப்ரண்டின்னுவாங்களே, அது இவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. யார் இந்த ஆகாஷ்? இவர் எப்படி 500 கோடி வாங்குறாரு? எங்கேருந்து வரும் பணம்? ஏன்னா ஸ்டாலினோட பேத்தி கல்யாணம் பண்ணுற மாதிரி வருது. அண்ணனுடைய பேத்தி, ஸ்டாலின் பேத்தி தானே, அண்ணன் பேத்தி தன்னோட பேத்தி தானே, பேத்தியோட புருஷன். அப்போ அந்த லிங்க்ல உள்ள வராரு. நான் எவ்வளோ பெரிய குரூப் தெரியுமா, கெவின் கேரோட இது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு உள்ள வராரு. ஆனால் அது வரைக்கும் அவர் சாதாரணமாக இருக்காரு. கெவின் கேர் எதுக்கு படம் எடுத்தது இல்லை. இவர் மாப்பிள்ளை ஆனால் 500 கோடி படம் எடுக்கிறாங்க. 500 கோடி மதிப்பு. அவர் சொல்லலை 500 கோடின்னு. இவங்க இடி போட்டது 500 கோடி, அவர் காமிச்சது 10 கோடி 5 கோடி காமிச்சிருப்பாரு. ஓகே, ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வாங்கியிருப்பார் எல்லாரையுமே. படம் வெளில வந்தவொடனே பிச்சுக்கிட்டு ஓடுது. அந்த மாதிரி கதை இது வரைக்கும் வந்ததே இல்லை தமிழ்நாட்டுக்கு. அப்படி ஒரு படம் இருப்பாங்க. அந்த படம் எடுத்து நல்லா ஓடின உடனே அந்த படத்தை வச்சு அப்படியே பணத்தை இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, மணி லாண்டர் பண்ணுறதுக்காக அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது தான் யாருக்கு என்னென்ன கொடுத்த, ஏன் ஆகாஷில் தலையிறாரு, ஏன் ரத்தீஷ் தலையிறாருன்னு கேட்க அவங்க 2 பேரும் சிஎம்க்கு ரொம்ப க்ளோஸுங்கன்னு இவர் சொல்லுவார். சொன்னாருன்னா சிஎம்க்கு எப்படி க்ளோஸ்ன்னு அங்கே போவோம். அப்போ ரத்தீஷை கூப்பிட்டு கேட்பாங்க, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இவர் விசாகனை விசாரிக்குது, நீங்கள் இவ்வளோ பாட்டில் வாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம்னு கேட்பாங்க. நான் சொல்லவே இல்லைன்னு வர இது அவங்க பாருங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பாருங்கள் அப்படின்னு ஒன்று மாட்டிப்பாங்க. அப்போ யாரோட நம்பர் 1 ஃபேமிலிக்கு எப்படி இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, நீ எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்க, உடனே யாராவது நடிகர்லாம் கூப்பிடுவாங்க, நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. நான் மொத்தமே 50 லட்சம் தான் சார் என்னோட மார்க்கெட் மதிப்பெண்ணு வச்சுங்களேன், இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது அதை கேட்பாங்க. அவர் வாங்கியிருந்தானே அவரும் மாட்டுவார். ஸோ எல்லாரும் ஒன்று. இது என்ன மக்கள் என்னன்னா, திரைத்துறையில் அவங்க படத்தில் ப்ரொடக்ஷன் நடிக்க வச்சவங்களையும் சிக்கக்கூடிய வேலை. ஆமாம்,
எல்லாரும் அது ஆனா ஒரு விஷயத்த இப்ப நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அப்ப ஆகாஷ் கம்பெனில ரைடுக்கும் இந்த டாஸ்மார்க்குமே தான் தொடர்பு இருக்கு. இத நம்ம எல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். எல்லாமே ஆகாஷும் இன்டர்லைட்டட். அவங்க சொல்றது என்னன்னா, ஆகாஷ், இந்த ரதீஷ், அண்ணா நகர் கார்த்திக், ம். உதயநிதி ஸ்டாலின், அன்பில் பொய்யாமொழி, அந்த அஜய் ரெட்டின்னு ஒருத்தர், அந்த நாயுடுன்னு ஒருத்தர், ஆமா. இவங்க எல்லாருமே இந்த சபரீசன் எல்லாரும் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிளிக். ம். அது ஒரு 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 ஃபுல் இது. அவங்க தான் என்டையர் தமிழ்நாடை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அரசியல்வாதி கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த மாதிரி பசங்க கண்ட்ரோல் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை கண்ட்ரோல் எல்லா வீட்லேயும் இருக்கும். இது இங்கேன்னு இல்லை, உலகத்தில் எந்த நாட்டில் எங்கன்னா வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான பதவி இருக்கும், அங்கே ஒரு பையன் இருப்பான், மாப்பிள்ளை இருப்பான், அவங்க வீட்டில் தமிழ் நடக்கும். கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, இதையும் தட்டி கொடுப்பாரு, இதையும் தட்டி கொடுப்பாரு, கட்சியும் கையில் வச்சுப்பாரு, இவங்களுக்கு செய்ய வேண்டியதும் செய்வார், எல்லாம் பண்ணுவார். இங்கே அந்த பேலன்சிங் பவர் நம்ம முதல்வர்கிட்ட இல்லை. அவர் எதையும் பண்ணுறது இல்லை. இவங்க அந்த குரூப் மட்டும் பண்ணுறாங்க. இந்த தினேஷ் இவங்கெல்லாம் குரூப் மட்டும் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பண்ணுறது போது ஓப்பனாக மாட்டிக்கிறாங்க. சிறுபுல்ல வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னுவாங்களே. என்னதான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, ஓப்பனாக மாட்டிக்கிறாங்க. சார் இப்போ இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதுக்கு முன்னாடி வேற அமைச்சர், கொஞ்ச நாள் வேற அமைச்சர் இருந்தாங்க. இப்போ அடுத்தது இன்னொரு அமைச்சர். இப்போ இந்த சிக்கல்கள்ல மாற்ற போது யாரு எல்லாருமே பங்கு வருவாங்களா அந்தந்த டைம்ல? அதனால தான் அதிகாரிகள் மாற்றாங்க. முதல்ல அமைச்சர்கள் மாறுபடலாம், அதிகாரிகள் ஒரே ஆளுங்க தானே. அதிகாரி ஒரே எம்டி தான். இவர் எம்டி, இதுக்கு முன்னாடி யார் எம்டி, எல்லா எம்டியும் தானே விசாரிக்கிறாங்க. அந்த எம்டிங்களாம் விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, சார் நாங்கள் ஒன்றும் முடிவு பண்ணுறதில்ல, எல்லாம் மேலேருந்து சொல்கிற இடத்த நாங்கள் முடிவு பண்ணுவோம். யார் இந்த மேலிடம் அங்கே கேட்பாங்க. அவங்க சொல்கிற அந்த எஸ்என்ஜே கம்பெனியில் ரைட் நடக்குது, அவங்கள கூப்பிடுவாங்க. நீங்கள் எதுக்கு அங்கேருந்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ சலுகை கட்டுறாங்கன்னு கேட்பாங்க. அங்கேருந்து ஏன் உங்கள்கிட்ட மட்டும் வாங்க சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேங்க, யாருக்கு கொடுக்குறீங்கன்னு வாங்க. ஸோ இது எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் சாதாரண ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை, அது போனால் உங்கள்கிட்ட நான் வாங்கினேன்னா லஞ்சம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க வேலை இந்த லஞ்சம் எங்கே போச்சு எல்லாம் தெரியாது. ஏன் இடி வருது தமிழ்நாட்டில்னா, எல்லோரும் இடின்னா இந்த மிரட்டுறீங்களான இல்லை. இடி வந்தால் 10 டிரான்சாக்ஷன் நடந்து வச்சுங்க, 1லேருந்து 10வது நம்பருக்கு போகுது இல்லை, 10 டிரான்சாக்ஷனையும் பார்த்து 10வது நம்பர் வாங்கின இது இருக்குது பாருங்க, மணி இல்லை, அவர் வாங்கின சொத்து அதை அப்படியே அட்டாச் பண்ணலாம். டிபிஎஸ்சியில் அப்படி இல்லை. 1, 2 கொடுத்துட்டு வச்சுங்களேன், 2 கொடுக்குறது மட்டும் பார்க்க முடியும். 2, 3 கொடுத்துட்டு வச்சுங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார், 2 வாங்கிட்டார்ல அதோட முடிச்சுருங்க கேஸை, இவர் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு முடிச்சுருவாங்க. லஞ்சம் வாங்கினவருக்கு எவ்வளோ சொத்து, இது பேசேஜ் ஏரியா ஃபுல்லும் எங்கே போய் நிற்குதுன்றது கடைசியில் போனால் இதில் போய் லண்டனில் போய் நிற்கும். அங்கே இருக்கிற நபரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து ஈடிக்கு இருக்குது, டிபிஎஸ்சி கிடையாது. டிபிஎஸ்சி ஒரு தாசில்தார் லஞ்சம் வாங்குறாரு, வாங்கி அவர் மச்சான்ட்ட கொடுத்துறாரு, மச்சான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, ஊரில் அவர் பேர் லேண்ட் வாங்கிக்கிறாரு, பினாமி ஆக்டில் இவர் வருவார், இவர் ஆக்ட் வந்து லஞ்சம் வாங்கினது வருவார். ஆனால் இது அந்த மச்சான் வாங்கினார் பாருங்க இடம், அதை இன்னொருத்த வாங்கியிருப்பான், அது இன்னொருத்த வாங்கியிருப்பான், 10வது நம்பர் வாங்கியிருந்தா கூட அதை அட்டாச் பண்ணுற பவர் ஈடிக்கு உண்டு. சார் இப்போ நம்ம அன்னைக்கு பேசும்போதே இந்த கேஸ் ரொம்ப வேகம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆர்டர் வந்த உடனே அதனுடைய வேகம் வேறு மாதிரி இருக்கும். பட் ரைடு பெரிய அளவில் போயிட்டுருக்கு, இன்னும் பல நபர்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. கீழே உள்ள அதிகாரிட்ட விசாரிக்கும் போது மேலே சொன்னாங்க செஞ்சோம் அப்படின்னு, அப்படின்னா தப்பிச்சுக்கலாமா? மேலே சொன்னாங்க செஞ்சோம், ஆர்டர் வந்துச்சு நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா அவங்கள விட்டுருவாங்களா? இல்லை, அதனால தான் நீங்கள் இந்த மணல் கொள்ளையில் ஹைகோர்ட் இது இடி சம்மன் பண்ணுச்சு ஒரு 10 கலெக்டர். ஆமாம், கலெக்டர் கோர்ட்டுக்கு போல, அரசாங்கம் போச்சு. ஆமாம், 10 மாவட்ட ஆட்சியர்களையும் விசாரிக்கக்கூடாது. ஏன் விசாரிக்கக்கூடாது? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, இங்கே சிபிஐ அதிகாரி இருக்கார், தேனாம்பட்டு போலீஸ் ஏட்டை கூப்பிட்றாரு, கொஞ்சம் வாப்பா அவங்கள்ட்ட விசாரிக்கணும்னு, உடனே உள்துறை செயலர் போய் ஸ்டே வாங்க வரா? இல்லை, நான் ரொம்ப கலக்கையில் சொல்கிறேன், ஸ்டே வாங்க வரா? அப்போ ஏன் உங்களுக்கு அந்த ஏட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்பாங்களா? அடுத்தது நம்மளாம் தானே சொல்லுவோம், ஏட்டு வந்து சொன்னார், ஐயோ கூப்பிட்டா போய் சிபிஐ கூப்பிட்டா போயான்னு தானே சொல்லுவோம். கலெக்டருக்கு வரல, அரசாங்கம் போய் எங்கள் கலெக்டரை கூப்பிடுங்க, என்னென்னு கேட்டால் கூப்பிட்டு வச்சு மிரட்டினீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்டால் நான் எங்கே கொடுத்தேன், மந்திரி கொடுத்தாருங்கன்றாங்க. அப்போ அதிகாரி மாட்டுவாங்களா? அதிகாரி கை காமிச்சிட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு தெரியாது சார், மந்திரி கொடுக்க சொன்னால் கொடுத்தாரு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. அவங்களும் அக்யூஸ்ட் ஆவாங்க. ஆவாங்க, ஆனால் மந்திரி பேரை சொல்லிட்டு போவாங்கள்ல, இவங்களுக்கு தண்டனை கம்மியாக தானே இருக்கும், மந்திரி தானே அதிகமாக இருக்கும். அதுக்காக பயப்படுறாங்க சொல்லிடுவாங்களோன்னு. மணல் கொள்ளையிலேருந்து பொன்முடியிலேருந்து துரைமுறையிலேருந்து எல்லாரும் பதட்டப்படுறதுக்கு காரணம், அதிகாரி போய் விட்டுட்டிங்கன்னா இடியில் ஒரு அளவுக்கு மேலே டக்குன்னு எப்படி பேசுவாங்க இடியில்னா, சார் நம்மளாம் அதிகாரிகள் சம்பளத்துக்கு வேலை செய்யணும், ஏன் சார் அரசியல்வாதிக்கு அவருக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ட்டா வச்சுங்க, புடப்படப்படன்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, சார் எழுதிங்க சார் நீங்கள் அப்படின்னு. அதனால தான் இவங்கெல்லாம் பயப்படுறது அதிகாரி மாட்டக்கூடாதுன்னு. இப்போ விசாரணை கூட என்ன பண்ணுவார், அவர் என்ன 100 ரூபா எடுத்துருப்பார், 100 ரூபாயில் 10 ரூபா எடுத்தால் பெரிய விஷயம், மிச்சம் 90 ரூபாய் எடுத்தது. அந்த 90 ரூபாய்க்கு எடுத்தவனுக்காக இவர் எடுத்துப்பாரா எல்லாத்தையும் சார்ஜ்?
ஒரு ஆளை தான் பார்ப்பாரு. அப்புறம் நான் என்ன சார் பண்ணுறது, அவங்க சொன்னாங்க செஞ்சேன்னு வரும். கிட்டத்தட்ட ஒரு மாசம் எங்களை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற வழக்கே நீதிமன்றத்தில் போயிட்டு இருந்து, இந்த நேரத்துக்கு இடையில அவங்க ஆவணங்களை எல்லாம் நினைத்திருந்தால் மாத்தி இருக்கலாமே. அதுக்கப்புறமும் எப்படி மாட்டுவாங்க? ஆவணங்கள் வந்து 1, 2ன்னா மறைக்கலாம், 1000னா மறைக்க முடியாதுல்ல. 1000 ஆவணங்கள்லாம் மறைக்க முடியாது. 2வது உங்களோட அந்த அந்த குவான்டிட்டி அதிகம். நீங்கள் ஒரு 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 1 லட்சம் லஞ்சம் வாங்கினீங்கன்னா போலீஸ்காரர் வீட்டுக்கு வராங்கன்னு 1 ஹவரில் மறைச்சிடலாம். உங்கள் வீட்டில் 100 கோடி வீட்டில் இருந்ததுன்னா 1 ஹவரில் தென்னாம்பேட்டில் கிளம்பிட்டாங்க போலீஸ், என்ன பண்ணுவீங்க? 1 மணி நேரத்துக்கு 100 கோடி மறைக்க முடியுமா உங்களால்? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. 1 லட்சம் வீட்டில் வச்சுருக்கீங்க சார், போலீஸ் டிவிஎஸ்சி வருதுன்னு ஃபோன் வருது உங்களுக்கு, 1 செகண்டு அந்த பணத்தை எடுத்து 2 பேர்ட்ட கொடுத்து வெளில போங்கடான்னு போயிடுவாங்க. 100 கோடி வீட்டில் இந்த ரூம் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்ன பண்ணுவீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வரது 1 ஹவர் ஆகும். 1 ஹவரில் நீங்கள் 100 கோடி எங்கே கொடுப்பீங்க? அந்த பதட்டத்தில் தூக்கி அடிப்பீங்க, பக்கத்து வீட்டில் தூக்கி போடுவீங்க, காம்பவுண்ட் வால் மேலே தூக்கி போடுவீங்க, வரவன்ட்ட மூட்டை கட்டி தூக்கி போடுவீங்க. கரெக்டாக போலீஸ் வர்றதுக்கு 100 ரூபா 500 கட்டு இருக்கும் கீழே. யார் சார் 500 கட்டுன்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி நான் ஒரு கொலைக்கு இதுவாக சொன்னேன். புரியுது. ஆனால் அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ், அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு நாளெல்லாம் அவங்களால எடுத்து வைக்க முடியாது. அது இல்லாமல் இன்னொரு தத்துவம் சொல்லுவாங்கள்ல, திருடன் எவ்வளோதான் நாள் திருடனாக இருந்தாலும் அவனை அறியாமையே ஒரு தடயத்தை விட்டு போயிடுவான்னு. அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டோம், போலீஸுக்குன்னு மாட்டோம். இப்போ செந்தில் பாலாஜிட்ட விசாரணை நடத்தும் போது இடி போகும்போது அவர்கிட்ட இருந்து எந்த தகவலையும் வாங்க முடியாமல் இருக்கலாம், அவர் ஒரு அரசியல்வாதி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிகாரி என்ன பண்ணுவார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கணும்னு கண்டிப்பாக கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் டைம் நம்மளை லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது எல்லா தகவலையும் தானே அவர் கொடுத்துருப்பாரு. இல்லை, செந்தில் பாலாஜி தகவல் கொடுக்கணும்னு யார் சொன்னது? செந்தில் பாலாஜி கொடுத்த தகவல் வச்சு தானே 1.5 வருஷம் உள்ளே இருந்தார். செந்தில் பாலாஜி நல்ல வேறு, அவர்கிட்ட ஒரு பைசா எடுக்கலன்னு சொன்னால் கோர்ட் என்றைக்கே கொடுத்துருக்குமே. அந்த ஆவணங்கள்லாம் படித்து பார்த்து கோர்ட்டே அதிர்ச்சி ஆச்சு, இல்லை இவ்வளோவா அப்படின்னு. அந்த கரூரில் ஒரு லேண்ட் வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. முதல் நாள் வாங்கினாரு, அடுத்த நாள் இன்னொருத்தர் கொடுத்தாரு. 23 கோடிக்கு வாங்கியிருக்காரு, அடுத்த நாள் 10 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் என்ன மாஸ்டர் மைண்டுன்னு எல்லாரும் அப்படியே திகைச்சு போயிடுவாங்க. அப்படிலாம் பண்ணி மாட்டினது தான் செந்தில் பாலாஜி. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, செந்தில் பாலாஜி போன்றவர்கள், பொன்முடி போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள்லாம் மீண்டும் மீண்டும் கன்விக்ட் ஆகிட்டே இருக்காங்க. கோர்ட்டில் திட்டு வாங்குறாங்க, கோர்ட்டில் வந்து திருப்பி நடத்துன்றாங்க. அப்போ கூட இந்த யங்ஸ்டர்ஸுக்கு பணத்துக்கு மேலே ஒரு கோவம் வரல பாருங்க, ஒரு வெறுப்பு வரல பாருங்க. எதுக்கு இன்னும் அப்படி அந்த பணம் சம்பாதிக்கிறது? அரசியல் இருந்தால் எல்லாரும் சம்பாதிப்பாங்கன்றது உலக நாடுகள் எல்லா நாடுகளையும் நடக்கும். பட் இந்த மாதிரி வந்து அளவுக்கு அதிகமாக போலீஸ் வந்தால் எகிர்விச்சு ஓடுறது, இடி வந்தால் வெளிநாட்டுக்கு ஓடிடுறது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் இடி வந்தால் நில்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லுங்கள். ஏன் பயப்படுறீங்க? அது எந்த திமுக தொண்டரும் தமிழ்நாட்டில் மக்கள் யாரும் அதை கேட்க மாட்டாங்களே. ஏங்க ஈடி யார், பூதமா? உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஈடி வந்தால் பயப்படுமா? வாங்க சார் என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்போம். ஏன் அவங்க மட்டும் ஏன் சம்மன் கொடுத்தா ஆஜராக மாட்டாங்க, செந்தில் பாலாஜி வர மாட்டேங்கிறாரு, வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணால் வந்து ஐயோ நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு. ஏன் இந்த நாடகம்லாம்? ஓப்பனாக நான் வருவேன், கலெக்டரை கூப்பிட்றோமா, கலெக்டர் வாங்க ஃபைல்ஸை காமிங்க, இதான் நாங்கள் பண்ணோன்னு சொல்லுங்கள். ஏன் எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போயிட்டு ஏன் வந்து குட்டுப்பட்டு வரீங்க திரும்பி? அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இப்போ இவங்க சொன்ன அத்தனை கேரக்டர்ஸுமே தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு வழக்கறிஞராக போய் சொல்லக்கூடாது. ரத்தீஷ் என்றவர் ஏன் ஓடுறாரு? ஆகாஷ் என்றவர் காணுமே, வரணும்ல. யாரோ ஆகாஷ் தேடிங்களா, நான் தாங்க அந்த ஆகாஷ், என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்கணும்ல இடி ஆஃபீஸில். வரமாட்டாங்களே. கைது பண்ணிடுவாங்கிற அச்சம். கைது பண்ணால் உங்களுக்கு அங்கே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெளில வந்துடும். இன்னொன்று செந்தில் பாலாஜி மாதிரி 6 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ. அது இன்னொன்று ஒரு கடுமையான அச்ச நிலையில தான் இருக்காங்க. சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ்லாம் வந்து தியேட்டரில் தான் ஹீரோ. நீங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் ஒரே சமயத்தில் 100 பேர் அடிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க போனோன்னே கை தூக்கிடுவாங்க. எனக்கு என்ன சார் தெரியும், ஒரு ப்ரொடியூசர் வந்தார் ஒருத்தர், நான் எனக்கு பணம் கொடுத்தா நடிக்க போனேன்றாரு. எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்டால் சொல்கிறத பார்த்தா அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் நடித்த எல்லா நடிகர்களுமே இப்போ சம்மன் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் புக்ஸில் 10 லட்சம்னு போட்டிருக்காரு, அவர் சொல்கிறது 10 லட்சம் செக் கொடுத்துருக்காரு. ஆனால் அவரோட டைரியில் பார்த்தா உங்கள் பேரை போட்டு பக்கத்தில் 3 கோடின்னு போட்டிருக்காரு. 3 கோடின்றது என்னது? நீங்கள் வாங்கியிருக்கீங்களா 3 கோடி? சொல்லுங்கள் கேட்டால் ஒரு ஸ்டேஜில் அவரோட வக்கீல் கேட்பார்ல, வக்கீல் நான் சொல்லுவார், சார் ஆமான்னு ஒத்துக்குங்க, 3 கோடிக்கு 1 கோடி கட்டினா போதும் இன்கம் டேக்ஸ். நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, ஒரு கில்ட் உள்ள மாட்டிக்காதீங்க அப்படின்னு நினச்சிங்களேன். நான் தான் சொல்லுவேன், என்னோட கிளைண்ட்டை தான் நான் சொல்லுவேன், சார் 3 கோடி நாம வாங்கினேன், நடிகர் வாங்கினேன், லஞ்சம் இது ஓகே, கேஷாக வாங்கின தப்பா, சாரி 1 கோடி கட்டிடுறேன், வேற என்ன வேணும், நான் போயிடுவேன். ஆனால் 3 கோடி எங்கேருந்து வந்து வேறு கேட்பாங்களா? அடுத்தது ஒருத்தருக்கு 3 கோடி.
இத்தனை நடிகர்கள், இத்தனை டெக்னீஷியன், இத்தனை இசையமைப்பாளர்கள், இவங்க டைரக்டர்ஸு, ஃபோட்டோகிராஃபி எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா எவ்வளோங்கேருந்து வந்து பணம்? இந்த பணம் எங்கேருந்து வந்துன்னு கேட்டால் திடீர்னு எப்படி வரும்? ஒரே 6 மாதத்தில் ஒரு மாப்பிள்ளை நம்பி எப்படி ஒரு மாமனார் 500 கோடி கொடுப்பாரு? உன்னோட லிங்க் என்னன்னு கேட்பாங்க. இங்கே இந்த கேஸ், இடி கேஸில் எல்லாமே இங்கே ப்ரிசம்ஷன் சொல்லுவாங்க லீகல் டேர்மில். ப்ரிசம்ஷன் ஆஃப் அஃபென்ஸ்னால் நாங்கள் ப்ரிசூம் பண்ணுவாங்க கோர்ட்டுன்னுவாங்க. நீங்களும் இன்னொருத்தரும் ரொம்ப க்ளோஸ். ஜெயலலிதா கேஸில் சொன்னாங்க பாருங்கள், ஜெயலலிதா வீட்டில் தான் சசிகலா இருந்தாங்க, அதனால் சசிகலா தப்பு பண்ணதெல்லாம் ஜெயலலிதாவோட பணம் தான் சொன்னாங்க பாருங்கள். எங்கே ப்ரூஃப் இருக்குது? பட் கோர்ட் கேன் ப்ரெசியூம்னா நான் அவங்களும் யூகிச்சுக்கலாம். ஓ இவன் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா? அப்படி தான். ஒருத்தர் கொலை பண்ண செய்யப்பட்டிருக்காரு, கடைசி தடவை உங்களுக்கு கூட தான் ஒருத்தர் பார்த்துருக்காரு. புரியுதா? நீங்கள் ஒருத்தரும் கூட போகிறீங்க, அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, உங்களை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரிசம்ஷன் உங்கள் மேலே தான் இருக்குது. இப்படி தான் எல்லாம். இங்கெல்லாம் வந்து கணக்கு கேட்க மாட்டாங்க. சார் எப்படி சார்னு, நீங்கள் இவர் சோ க்ளோஸு. இடி நேரத்துக்கு அவங்க எங்கெங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, நைட் எங்கெங்கெல்லாம் ஒன்றா பார்த்துருக்காங்க, ஒன்றா கூடியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பேசியிருக்காங்கன்றதுல மொத்த ரெக்கார்டும் இருக்கும். அப்போ நீங்கள் சிஎம்மோட ஃபேமிலி ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, உதயநிதி ஸ்டாலின் நெருக்கமாக இருக்கீங்க. நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு சம்மந்தம் வந்தோடனே 500 கோடி வாங்குறீங்க. அப்போ இந்த பணம்லாம் எங்கன்னு கேட்டு கோர்ட்டில் போட்டாங்கன்னா ப்ரெசம்ஷன் அகேன்ஸ்ட் யூ. நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். இது இன்னொன்று, இடிலாம் இந்த மணி லாண்ட்ரிங் கேஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஆக்ட். மற்ற விஷயத்துலனா நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியதான், கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும். ப்ராசிக்யூஷன் ஒரு உதாரணத்துக்கு கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்கன்னா ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரூவ் அகேன்ஸ்ட் யூ. ஸோ கொலை பண்ணிட்டேன், நீங்கள் அப்படியே நிற்கலாம் கோர்ட்டில் போயிட்டு. எனக்கு அதெல்லாம் ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ப்ராசிக்யூஷன் தான் முடியும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் இந்த டைமில் அங்கே போனீங்க, நீங்கள் கொலை பண்ணீங்கன்னு அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் சிரிச்சுட்டு நிற்கலாம். இந்த ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கேஸ்லாம், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டு, இந்த மணி லாண்ட்ரிங் ஆக்டில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பேர்டன் யார் பேருன்னா உங்கள் பேரில். இடி ஃபைல் தூக்கி உள்ளே போட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க சும்மாங்க. நீங்கள் தான் கதறணும் கோர்ட்டில் போயிட்டு, ஐயா இந்த 500 கோடி எப்படி வந்து தெரியுமா, நீங்கள் கோர்ட்டில் சொல்லணும். கோர்ட்டில் நீங்கள் 500 கோடி கணக்கு சொல்ல முடியுமா? அவன் 1 கோடி கணக்கு சொல்ல முடியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இந்த சொத்து குவிப்பு வழக்கில். 500 கோடி 1000 கோடி மாட்டினது தான். அது வந்து வெளியில் வர்றதுன்றது இனிமேல் ரொம்ப கஷ்டம். பட் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, மக்கள் இதை பார்க்கணும். சார் நீங்கள் சொன்ன இந்த எல்லா நம்பர்ஸு, அண்ணா நகர் கார்த்திகா இருக்கட்டும், ரதீஷா இருக்கட்டும், எல்லாரையுமே லீட் பண்ணி போகிறது கேப்டன் ஸ்டாலின் தான். இப்போ இதெல்லாம் அவர் பக்கமும் நகராதா? முதலமைச்சர் தானே. இல்லை கேப்டன், ஊழல் நடக்குது. இல்லை கேப்டன் அவர் சொல்ல மாட்டேன். ஏன்னா லீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும் விஷயம், சப்ஜெக்ட் தெரியணும். சப்ஜெக்ட் தெரிந்தால் லீட் பண்ண முடியும். அவர் சப்ஜெக்ட் தெரியாது, அவருக்கு உண்மையிலே சப்ஜெக்ட் தெரியாது. டாஸ்மாகில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் யாரோ 10 ரூபா வாங்குறாங்களாம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அவர் அந்த யோசனையே இல்லை அவருக்கு. அவர் நினச்சிட்டு இருக்காரு இன்றைக்கி பொற்கால ஆட்சி நடக்குது, பீச் ரோட்டில் போனால் தேனை எடுத்து குடிச்சிட்டு போகலாம், ரோட்டில் போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் நினச்சி இன்னசென்ட்டாக இருக்கார் ஒரு பாவம். இல்லைன்னா இவ்வளோ எந்த சிஎம்மும் இப்படி வந்து ஒரு ஓப்பனாக ஒரு 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 கிளிக்கு வந்து அப்படியே ஆடுது, கண்ட்ரோலே பண்ணுறாங்க, என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னும் போது ஒரு சிஎம் கேட்க வேணாமா, நீங்களாம் தலையிடாதீங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும்ல. அவர் அதெல்லாம் இல்லை. அவர் வந்து தனி உலகத்தில் இருக்கார். ஊட்டியில் இருக்கார், இப்போது வாக்கிங் போகிறாரு. போகிற வழியில் மாதம் மாதிரி பிடிக்கிறதான்னு கேட்டால் நேற்று கூட செம்ம மழைன்றாங்க. அப்படியே மக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கேன்னு போயிடுறாரு. பாவமாக இருக்குது அவர் பார்த்தா. அவர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியல, அவரே இன்னொருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை நாமெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தது உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா யங்ஸ்டர், படித்தவர், துணை முதல்வராக வராரு, அவங்க அப்பா வந்து கூட உதவியாக இருப்பார், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். மூத்த அமைச்சரானாலும் ஊழல் பண்ணால் தண்டிப்பார், கண்டிப்பார். அதே மாதிரி கட்சிக்கு தேவையான நிதியும் அவர் எடுத்து, அதெல்லாம் எல்லாம் நான் நினச்சோம். அவர் எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கட்சியில் விட்டு கட்சியை கெட்ட பேர் ஆயிடுச்சு. அவர் திமுகன்ற ஒரு ஆலமரம் இந்த மாதிரி சின்ன சம்பவத்துலலாம் சரிந்து போகுதில்லை. அது தொண்டர்கள் மதியில் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வளர்த்த இயக்கம். அந்த இயக்கத்தை ஒரு 5 இளைஞர்கள் சேர்ந்து நாசம் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்க்குறது. திமுகவை அழிக்கும் 5 இளைஞர்கள். ஆமாம், இளைஞர்கள்லாம் சேர்ந்து அழிக்கிறாங்கன்னா அதை சிஎம் பார்க்கணும்ல. பண்ணக்கூடாது, நீங்களாம் பண்ணக்கூடாது தம்பி, நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும், பணம் தானே நான் கொடுத்துட்றேன், நீங்களாம் வராதிங்க அப்படி தானே சொல்லணும். நீங்களே தலையிடுன்னு சொல்கிறது வந்து அந்த யங்ஸ்டர் மைண்டில் வந்து எவ்வளோ போகணும்னு தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, அவங்க லிமிட் தெரியாது. விசாகன்ட்டு எப்படி பேசணும்னு இஷ்டத்துக்கு பேசணும். அவங்க என்ன பண்ணுவார், சரி அவங்க சொல்கிறாங்க, சிஎம் பையன் சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, அவங்களும் பண்ணிட்டாங்க. இப்போது எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. இருக்குது. ஈடி ஏன் வந்ததுன்னா மோடி வந்து பயம் காட்டுறாரு. மோடி உள்ள வந்து சொல்லலாம் இல்லைங்க. இந்த சிறுபான்மை மக்கள்னு ஒருத்தர் இருக்காங்களே, அவங்கள்ட்ட நான் கேட்குறதே அதுதான். இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களை ஷீல்டாக பயன்படுத்த போகிறாரு?
சிறுபான்மை மக்கள் பார்க்கும்போதெல்லாம் மோடி வந்துடுவார்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்ல ஆட்சியை கொடுக்குறாரு. இந்த பக்கம் எத்தனை 1000 கோடி ஊழல் பண்ணுறாரு. நீங்கள் மோடி வந்துடுவாருன்றதை நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் நல்ல ஆட்சி கொடுக்கணும்ல. நான் கொடுக்குற நல்ல ஆட்சி எதுக்கு நீங்கள் மோடியை பார்க்குறீங்க, பாஜக எதுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லணும்ல. பாஜக வந்துடும் நீ என்ன பண்ணுறேன்னா நான் ஃபுல்லாக ஊழல் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்போ நீங்கள் சிந்திக்கணும்ல. எங்களை எதுக்காக எங்களை ஷீல்டாக காமிக்கிறதுக்கு காரணம் அவர் ஊழல் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் துணை போகாதீங்கன்ற. என்னென்னு தெரியாமல் பிளைண்டாக மோடினா தப்பு, திமுக தான் நமக்கு அரண் அப்படின்னு நிற்காதீங்க. இந்த 5 வருஷத்துல 4 வருஷத்துல திமுக என்ன பண்ணுச்சுன்றதை சிறுபான்மையினர் மனசில் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.